ஹலோ, வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், லைக் எவ்வளோ பேர் வந்து எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, லோன்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஐ பெட் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி சொல்லிட்டு. அண்ட் ஐ ஆல்சோ பீன் தேர். நான் ஒன்றும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் கிடையாது, நான் ஒன்றும் ஒரு ஞானி மாதிரிலாம் வரல. ஐ ஆல்சோ பீன் தேர். ஸோ அதனால் ஏன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் ஒரு சில டேட்டா சோர்ஸஸ் வச்சும் இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது, லைக் இஸ் இட் நார்மல் டு ஃபீல் லோன்லி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ஓப்பனாக ராவாக அன்ஃபில்டர்டாக பேசலாம். ஸோ திஸ் இஸ் கோனா பி அன்ஃபில்டர்ட் அண்ட் ரா கான்வர்சேஷன் எபிசோட் 1. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, முதல்ல நிறைய பேர் வந்து இந்த லோன்லினஸ் வந்து தனியாக இருக்கிறதையும் வந்து ஒன்றுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் அட் ஆல் சேம். போத் ஆர் நாட் சேம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஓகே, தனியாக இருக்கிறது அப்படின்னா என்னென்னா, யூ ஆர் ஆக்சுவலி அலோன், யூ டோன்ட் ஹாவ் பீப்புள் அரவுண்ட் யூ அப்படின்னா தான் நீங்கள் தனியாக இருக்கீங்க. பட் லோன்லி அப்படின்னா யூ டூ ஹாவ் பீப்புள் அரவுண்ட் யூ பட் யூ ஸ்டில் ஃபீல் லைக் தட் யூ ஆர் பீங் அலோன். அதுதான் லோன்லினஸ். ஸோ அசியூம் பண்ணுறது எப்படி, ஆக்சுவலாக இருக்கிறது எப்படி, ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது இல்லையா? அது மாதிரி தான் தனியாக இருக்கிறதும் லோன்லியாக இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லைக் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து ஹர்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நினைக்காதீங்க, யூ டூ ஹேவ் பீப்புள் அரவுண்ட் யூ. ஸோ நம்ம பேசலாம், அதை பற்றி தானே பேச வந்திருக்கோம். ஸோ ஓகே, லோன்லினஸ் என்ன ஆகுது, ஏன் இப்போ ரீசண்டாக இவ்வளோ பேர் வந்து லைக் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப லோன்லியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, யாருக்குமே என்னை பிடிக்கல, யாருக்குமே என்கிட்ட பேசுறதுக்கெலாம் இஷ்டம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் தான், லோன்லினஸ்க்கு தான் கடைசியாக வந்து சேரும். ஸோ ஏன் ரீசெண்டாக இவ்வளோ பேர் இப்படி ஃபீல் பண்ணுறாங்க? பேக் தென் இட் வாஸ் நாட் லைக் தேட். ஒய் அப்படின்னு பார்த்தோன்னா, பட் முன்னாடிலாம் வந்து இவ்வளோ கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிடையாது. வி டிட் ஹாவ் வெரி ஸ்மால் சர்க்கிள் தான். பட் ஏன் அப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணல, இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, அப்போது வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, சுற்றி இருக்கிறவங்க, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாலாம் நம்ம யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸுமே ஓரளவு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல பாண்டு ஷேர் பண்ணுவோம், எமோஷ்னலான கனெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போது கனெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பட் அதில் 1-2 தான் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேர் இருந்தும் யாருமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அடி விழுது நமக்கு. ஆனால் இவ்வளோ பேர் இருக்காங்க, பட் நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறனால ஆப்வியஸாக யூ ஃபீல் தட் நோ ஒன் இஸ் கமிங் ஃபார் யூ, நோ ஒன் லைக்ஸ் டு டாக் டு யூ அப்படின்ற மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே என்டர் ஆகுது. அதுதான் உண்மை. ஸோ ஓகே, லோன்லினஸில் லைக் லோன்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி நான் ஃபிகர் அவுட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்டம்ஸ் லைக் பெருசாக சொல்ல முடியாது. பட் ஸ்டில் தெர் ஆர் ஃபியூ. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், நான் என்ன எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சேங்கிறதுக்கு. யூ டென் டு புஷ் பீப்புள் அவே. இது ஏன் அப்படின்னா, லைக் மேபி யூ ஆர் அஃப்ரேட் டு கிரியேட் கனெக்ஷன்ஸ். லைக் ஹர்ட் பண்ணிடுவாங்களோ, அந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா அதை தாங்கிக்க முடியாமல் நான் இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். அதுதான் மேஜரான ஒரு இஷ்யூவே. அண்ட் தட்ஸ் நாட் ரியல் அட் ஆல். அது வந்து ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, என்னடா அது பாண்டு வச்சுக்கலாமா, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாமா அப்படின்னு யார் கூட வேணாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியே நல்லா வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து சாலிட்யூடில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடுக்கு போகிறீங்க. நான் இதை கடைசியாக சொல்கிறேன், சாலிட்யூட் அண்ட் லோன்லினஸை நான் வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு பேச வரவங்களையும் லைக் இல்லை வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி விட்டு யூ ஃபீல் தட் யூஆர் சம் டிஃப்ரெண்ட் கை ஆர் சம்திங். எனக்கு தெரியல அது ஏன் அப்படி இருக்கும்னு, எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா நானும் அப்படியே லைக் வேணாம் பேசலாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டு ஐ ஃபீல் சம் வாட் லைக் ஓகே, அந்த அந்த பேட்மேனு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஓகே, தனியாக இருந்தால் தான் வந்து ஒரு சிக்மா பவரு,
இந்த மாதிரி டார்க்னஸில் தான் வந்து பவர் கிடைக்கும், சம் ரேண்டம் ஷிட் ஐ டோன்ட் நோ. அந்த மாதிரியான ஒரு மோடுக்குள்ளே நம்ம போயிடுறோம். அது தெரில, ஓகே, இது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான், பட் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் சிம்டம் அண்ட் மேஜர் சிம்டம் கூட. அண்ட் ஆல்சோ தனியாக இருக்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க தட் யூஆர் லைக் ஹாப்பி தான், ஓகே தனியாக இருந்தால் தான் வந்து ஓகே சூப்பரு, நமக்கு யாருமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள் பிரெயின் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு சர்வைவ் பண்ணுறதுக்கு அந்த கிரைசிஸுங்கிறது தான் ஆக்சுவலான மேட்ரு. பட் இட் இஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. இப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்னா, ஓகே கனெக்ஷனே வச்சுக்க தேவையில்ல போல, நமக்கு நம்ம மட்டும்தான் இருந்தாலே போதும், யார் வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா லோன்லினஸ் லைக் ஃபேஸ் பண்ணுற நிறைய பேர் யங் பீப்புள், அவங்க இப்படி ஒரு லைக் வித்தின் 30s வச்சுக்கலாமா, அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்தாங்கன்னா they will not be able to enjoy life. அதுதான் மேஜரான ஒரு விஷயமே. யாருமே வேணாம் தள்ளி விட்டிங்கன்னா you definitely need people man. You can't be alone all the time. ஏன்னா we are obviously social animals. ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே இல்லாமலாம் நம்மளாலே வாழ முடியாது. நம்ம வந்து நம்மளை ஜஸ்ட் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான், ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து கோப் அப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் லிக்கர் அந்த அடிக்ஷன், அதுவும் ஒரு கதை இருக்குது. பட் இன்னொரு சைடு வந்து இதை நான் ஓவர் கம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தட் இஸ் கால்ட் சோஷியல் மீடியா. மெயினாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான். ஸோ ஆர் மேபி ஸ்னாப்சாட் வச்சுக்கலாமே. ஸோ இந்த 3 விஷயங்கள், இந்த 3 பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வேலிடேஷன் கொடுக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆர் உங்கள் பிரெயின் என்ன நினைக்குது, என்ன நம்புது அப்படின்னா இந்த வேலிடேஷன் வந்து நம்ம லோன்லினஸை க்யூர் பண்ணிடுவோம்னு நினைக்குது. யூ ஆர் டோட்டலி ராங் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டர் தான் இது ஆக்சுவலி. அதுவால் க்யூரே பண்ண முடியாது சோஷியல் மீடியாவால் மெயினாக. ஏன்னா அங்கே கிடைக்கிற வேலிடேஷன் வந்து செம்ம டெம்பரரி. அதால் வந்து இந்த லோன்லினஸ் எல்லாம் வந்து க்யூரே பண்ண முடியாது. அங்கே அகைன் ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் டூம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, லைக் பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து உட்காந்துருவாங்க. பட் தட்ஸ் நாட் ஈவன் த சொல்யூஷன். ஃபோன் எடுத்து உட்காந்திங்கன்னா திருப்பியும் தனியாக நீங்கள் ஒரு லோன்லினஸ்குள்ளே தான் போவீங்க. அதுலேருந்து வெளில தான் வர முடியாது. டெம்பரரியாக உங்கள் பிரெயினை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுமே தவிர அதை சரி பண்ணாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த டெம்பரரி டோபமைன் ஹிட்ஸ்லாம் வந்து ஓகே நான் லோன்லியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் பிரெயினை கன்வின்ஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோம் டோபமைன் வந்து டிப் ஆகும்போது ஐயோ இவ்வளோ தனியாக இருக்கும், நம்ம யாருமே இல்லை, யாருமே என்கிட்ட பேச பிடிக்கல, யாருக்குமே நான் வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு டவுன் ஃபால். ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எஸ்பெஷலி when you are lonely. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க. இன்னொரு சைடு வந்து அடிக்ஷன் நிறையா ஆகும். இது கூட கோப்பப் பண்ணுறதுக்கு லைக் பான் அடிக்ஷனாக இருக்கலாம், மற்ற அடிக்ஷன் லிக்கர் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது வந்து இன்னுமே மோர் டேஞ்சரஸ். ஏன்னா சோஷியல் மீடியாவுமே இட் இஸ் ஈக்குவலி அடிக்டிவ் தான். பட் ஹெல்த் ரிலேட்டடாக பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் சோஷியல் மீடியா தராது. பட் லிக்கர் அண்ட் ஸ்டஃப் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்ஷன் இந்த மாதிரி வேலிடேஷன்லாம் சால்வ் பண்ண போகிறதே கிடையாது உங்கள் லோன்லினஸ்ஸை. ஸோ ஓகே எப்படி தாண்டா இதுலேருந்து வெளில வருது, என்னால் சத்தியமாக முடியல, செம்ம டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரே வழி மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அதாவது எல்லா ப்ராப்ளமுமே அந்த ப்ராப்ளமோட ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இந்த ஓவர் திங்கிங்காக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். எந்த உங்கள் விஷயத்த லைக் உங்கள் கான்ஃபிடென்ஸை எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெயின் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே லைக் when you find the root cause of the problem, obviously finding the solution is easy. ஸோ லோன்லினஸ் அப்படின்ற விஷயத்துக்கான ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுறது மூலியமா ஆப்வியஸ்லி கேன் சால்வ் இட். பட் இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் இட் சவுண்ட்ஸ். ஏன்னா மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம்லாம் பில்ட் பண்ணிட முடியாது. பட் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மிஸ் அவுட் பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி செம்மையாக எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிருக்க ஒரு மீனிங்ஃபுல் கனெக்ஷன், தட் இஸ் வித் அவர் பேரண்ட்ஸ். நிறைய பேர் பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல் ஒதுங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிது அந்த மாதிரியான ஒரு மூடுக்கு போயிடுறாங்க. பட் அவங்கக்கிட்ட பேசுறது மூலயமா உங்கள் மனசை விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது மூலயமா யூ கேன் சால்வ் திஸ் இஷ்யூ ஆக்சுவலி. ஏன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்களை பீட்ரே பண்ணவே போகிறது கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிங்கனாலும் உங்கள் சைட் தான் நின்று டிஃபெண்ட் பண்ண போகிற ஒரு 2 பேர். அப்படி இருக்கும்போது அவங்கள தாண்டி யார் பெட்டராக கம்ஃபர்ட் ப்ரொவைட் பண்ண முடியும்?
பட் யா ஐ அக்ரி, எல்லாத்தையுமேலாம் பெருசாக கொட்ட முடியாது. நிறைய பேர் வீட்டிலலாம் வந்து இதெல்லாம் பண்ணியான்னு சொல்லிட்டு இன்னும் சேர்த்து வச்சு ஐயோ யார்ட்டையுமே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளிடுவாங்க. பட் யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் இஃப் தெர் ஆர் பீப்புள் லைக் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம், எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட் கேன் லிட்ரலி சால்வ் யுவர் லோன்லினஸ் இஷ்யூ. பட் இப்போ என்னால் போயிட்டு பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிப்ளிங்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இன்கேஸ் சிப்ளிங்ஸ் இல்லையோ இல்லை அவங்களும் வந்து ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, பெருசாலாம் இல்லை போட்டு கொடுத்துருவாங்க போயிட்டு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அது வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் பயந்துருவீங்க லைக் அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ்லாம் பேசலாமா வேணாமான்ற அளவுக்கு. ஸோ ரிஸ்க்ஸ் இந்த டைமில் எடுக்காதீங்க. ஸோ அப்படி இல்லைன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க, பேசுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மனசை விட்டு. உங்கள் லைக் இஃப் ஹீஸ் அ வெரி சூப்பர் குட் கை அப்படின்னா மட்டுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் குட் சால்வ் த இஷ்யூ. ஆர்எல்ஸ் எனக்கு யாருமே கிடையாதுப்பா, எனக்கு மீனிங்ஃபுல் கனெக்ஷன்லாம் ஒருத்தங்கிட்டையும் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு பில்ட் அ மீனிங்ஃபுல் கனெக்ஷன் வித் சம்ஒன். அதுதான் அடுத்த வழி. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்ககிட்ட என்ன வேணும் பேசலாம்ப்பா, என்ன வேணும் ஷேர் பண்ணலாம்ப்பா, இந்த ஜட்ஜும் பண்ண மாட்டான், எதுவும் கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அப்படியே பொறுமையாக கேட்பான். டெஃபினெட்லி யூல் ஹாவ் ஒன், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. சோஷியல் மீடியா இஸ் நாட் த சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம அந்த சாலிட்யூட் மேட்டருக்கு வரலாம். நிறைய பேர் லோன்லேயே வந்துட்டு இல்லை நான் தனியாக சந்தோஷமாக இருக்கேன்ப்பா, ஐ எம் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க, வெளில காட்டிப்பாங்க லைக் தனியாக இருக்கேன்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பீயிங் இன் சாலிட்யூட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் லோன்லி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சாலிட்யூட் இஸ் அ சாய்ஸ், பட் லோன்லினஸ் இஸ் நாட். சாலிட்யூட்ன்றது நீங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணி ஓகே தனியாக இருந்தால் ஐ கேன் பி அ பிட் மோர் ப்ரொடக்டிவ், எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் யூ ஸ்டே தேர் அலோன் அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி புது சோஷியல் சர்க்கிள்குள்ளே மிங்கிள் ஆயிடுவாங்க. பட் லோன்லினஸ்ன்றது அப்படி கிடையாது. தனியாக இருப்பேன், ப்ரொடக்டிவாலாம் பெருசாக இருக்க மாட்டேன், எதையாவது பண்ணி லைக் உனக்கே தெரியாமல் நீ அதுக்குள்ளே போயிட்டு ட்ராப்பில் விழுந்துருவேன். அதுதான் லோன்லினஸ். இட்ஸ் நாட் யுவர் சாய்ஸ் பிரதர். இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் வெரி ஓன். அப்படி இருக்கும்போது உன் கையில் அது கிடையாது. ஓகே, அதுலேருந்து வெளில வரதானா உன் கையில் இருக்குது. நிறைய பேர் இந்த நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினீங்கன்னா இட்ஸ் நாட் நார்மல், இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நார்மல் இல்லை அப்படின்னு சொல்கிறது இந்த சென்ஸ் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. பட் நிறைய பேர் இது மிஸ்கன்செப்ஷனாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பர்சீவ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. லைக் நான் ரொம்ப இன்டிஃபரெண்ட்டு, நான் வந்து எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இதில் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இட் இஸ் நார்மல் டு பி லோன்லி, பட் இட்ஸ் நாட் ஹெல்தி டு பி லோன்லி. அதை தான் நான் நாட் நார்மல் சொல்லிட்டு படிச்சிருக்கேன். இட்ஸ் நாட் ஹெல்தி பட் இட்ஸ் நார்மல். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து ரிலை ஆன் எமோஷன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவுமே ஒரு எமோஷனலான ஒரு ப்ராப்ளம் தான். லைக் நம்ம எமோஷன்ஸ் யாரும் வேலிடேட் பண்ண மாட்டாங்க, நம்ம எமோஷன்ஸ் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால தான் லோன்லினஸ் வருது, சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் நார்மல் டு பி எமோஷனல். இல்லை, நிறைய பேர் ஏன் இதை வந்து நார்மலாக பார்க்க மாட்டாங்கன்னா இந்த சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. லைக் இந்த மாதிரி ரொம்ப ஓவர் எமோஷனலாக இருந்தால் ஐயா இவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுறது, கலாய்க்கிறது, அப்படி பண்ணியே மெயினாக இது வந்து ஒரு பேல் லோன்லினஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் மென் ஹியர். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வெளில ரொம்ப எமோஷனலாக இருக்கிற மென்னெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே வந்து ஃப்ளாட்டர் பண்ணி லைக் ரொம்ப வெளியே வந்து பசங்களை ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த எமோஷனலாக இருக்கிறதே ஒரு தப்போ, இட் இஸ் நாட் நார்மல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஓகே, ஒரு பையன் வந்து எமோஷனலாக இருந்தால் அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இட்ஸ் நாட் தேட். வி ஆல் ஆர் ஹியூமன்ஸ். அதுதான் ஃபைனலாக. ஸோ எமோஷனலாக இருக்கலாம், எப்படி நல்லா இருக்கலாம். எமோஷனலாக இருக்கிறது நம்மளோட நேச்சர். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன கலாய்ச்சாலும் லைக் அவனுக்கு கலாய்க்கிறவனுமே டெஃபினெட்லி எமோஷனலாக தான் இருப்பான். அவன் வெளில காட்ட மாட்டானே தவிர டெஃபினெட்லி ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக இருந்தாலே எல்லாருக்குமே அந்த எமோஷன்ஸ்ன்றது மெயினாக இருக்கும். என்ன ஒரு இதுபடி ஃபீமேலுக்கு வந்து இந்த எமோஷனல் திங்கின்றது கொஞ்சம் ஹையாக இருக்கும், அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி மென்னாலே வந்து எமோஷனல்லெஸ்ஸாக தான் இருக்கணும் அப்படியே அப்படி இருக்கு. இட்ஸ் நாட் தேட். இட் இஸ் நாட் நெசசரி அட் ஆல். ஸோ ஏன் அப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க முதல்ல. இந்த சோஷியல் மீடியாவை தான் அதுக்கும் சொல்லணும். சரி, ஓகே, அவ்வளோதான். எல்லாத்தையுமே நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ யா, இந்த லோன்லினஸ் டாபிக் பற்றி பார்க்க வந்தவங்க இதோட உங்களுக்கான இது முடிஞ்சது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ த சேனல், லைக் அடுத்த வர அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும், அடுத்த வர வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஸோ என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ நம்ம முன்னாடி போட்டிருந்த பிக் பாஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அது ஒரு டிஸ்கஷன் கைண்ட் ஆஃப் வீடியோ, லைக் ஒரு ஒரு சோஷியல் கமெண்ட்ரி வீடியோ என்ன வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஒன்று, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு அன்ஃபில்டர்ட் ரா கான்வர்சேஷன் ஒன்று. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் இன் பிட்வீன் லைக் இந்த வீக்கில் வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸுமே 1-2 ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து டெஃபினெட்லி செல்ஃப் ஹெல்ப் பேஸ்டான ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த அன்ஃபில்டர்ட் ரா கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஒரு மூடில் போகிறது, லைக் பெருசாக ஸ்கிரிப்ட் இல்லாமல், பெருசாக ஒரு லிமிட் இல்லை சாரி, அந்த ஒரு இதெல்லாம் பெருசாக கன்ஸ்டன்ட்லாம் இல்லாமல் இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 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 ஃப்ரீ ஃப்ளோவில் பேசுகிற கான்வர்சேஷனுமே பண்ணலான்னு ஒரு யோசனை. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லாலும் பிரச்சனையே இல்லை, மாற்றுறதெல்லாம் வந்து அப்படியே மாற்றிட்டே இருக்கலாம், மாற்றுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபீல் ஃப்ரீ அண்ட் ட்ராப் யூர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் பாக்ஸ் பிலோ. அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து என்ன நினச்சேன்னா, தளபதி விஜய்னாஸ் ஃபேர்வெல் அதை வச்சு ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்னு யோசிச்சேன். ஒரு ரெசல்யூஷன் வச்சு பண்ணலான்னு யோசிச்சேன். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று அடுத்தது வரும். ஸோ ஓகே, பாய்.